Indian Evidence Act 1872 செக்ஷன் 1ல ஷார்ட் டைட்டில் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கமென்ஸ்மெண்ட். இதுதான் நமக்கு பாரதிய சாட்சி அதிநியத்திலையும் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 1ல ஷார்ட் டைட்டில் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கமென்ஸ்மெண்ட், குறுந்தலைப்பு அலாவுகை தொடக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் சப்செக்ஷன்ஸ் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பிஎஸ்சியில் சப்செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்செக்ஷன் 1 என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அந்த ஆக்டை எப்படி நம்ம கூப்பிட்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பாரதிய சாட்சி அதிநியம் 2023 அப்படின்னு டிஸ்கால்டு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கும். சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஆர் பிஃபோர் எனி கோர்ட்டு இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷல். அப்போ சட்ட சார்ந்த நடவடிக்கை ஒரு நீதிமன்றத்துக்கு முன் நடக்கக்கூடிய நடவடிக்கை மீதும் ஒரு படைநீதிமன்றத்துக்கு முன் நடக்கக்கூடிய நடவடிக்கை மீறி இந்த சட்டம் இயங்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எதில் அப்படின்னா பிஎஸ்ஐயில் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சில ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு நீதிமன்றத்துக்கு முன் நடக்கக்கூடிய நடவடிக்கை மீது இந்த சட்டமானது இயங்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு படை நீதிமன்றம், அதே போல் தரைப்படை நீதிமன்றம், கப்பல் படை நீதிமன்றம், இப்போ இதுக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷலுக்கு பொருந்தும், இது இல்லாமல் இதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே பிஎஸ்சியில் இப்போ ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே சொல்லப்படலை. இப்போ இது யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு பார்த்தா எதுக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு பார்த்தா அஃபிடவிட்ஸ், ஆணை உறுதி ஆவணத்தின் மீதோ ஆர்பிட்ரேட்டர் இசைவு தீர்ப்பாயத்தின் மீது இந்த சட்டமானது பொருந்தாது அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் பாரதிய சாட்சி அதிநியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம். இப்போ பாரதிய சாட்சி அதிநியம் எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 1/7/2024 ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், பாரதிய சாட்சி அதிநியமாக இருக்கட்டும், இது ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இது எப்போ அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஃபோர்ஸ் கொண்டு வரப்போ ஹோல் ஆஃப் இந்தியா கிடையாது, எக்ஸப்டட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு 31/10/2019 கொண்டு வராங்க. அந்த ரீஆர்கனைசேஷனுக்கு அப்புறம் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடியது. அப்போ நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதுலேருந்து ஹோல் ஆஃப் பாரதியாவுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. பாரதிய சாட்சி அதிநியமும் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படியோ பாரதிய சாட்சி அதிநியம் படியோ அஃபிடவிட்ஸ்க்கும் ஆர்பிட்ரேட்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், பாரதிய சாட்சி அதிநியமாக இருக்கட்டும் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு பார்த்தா டிபார்ட்மெண்டரி ப்ரொசீடிங்ஸ், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி, டொமஸ்டிக் ப்ரொசீடிங்ஸ், டிசிப்ளினரி கமிட்டி, இதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது. ஆர்பிட்ரேட்டர் கவுன்சிலேஷன் ஆக்ட் 1996. இதில் செக்ஷன் 90ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடு 1908 இருக்கட்டும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இருக்கட்டும். இப்போ நமக்கு புதுசாக என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பதிலாக பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஆக்டை என்ன பண்ணாது அப்படின்னா இந்த ஆர்பிட்ரேட்டர் ஆக்டை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாண்ட் பண்ணாது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஜெண்டர் கிளாஸ் ஆக்டை தான் போய் பார்ப்போம். இப்போ ஜெண்டர் கிளாஸ் ஆக்ட்லேயும் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிய சாட்சி அதிநியத்திலையும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ இது நம்ம ஜெண்டர் கிளாஸ் ஆக்டில் தான் போய் பார்க்கணுமா அப்படின்னா அதை பார்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு அங்கே டெஃபினேஷன்ஸ் கொடுத்து இங்கே கொடுக்காம இருந்தால் தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப மற்ற சட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அப்போ இது அதை முரண்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லப்பட்டிருப்பாங்க. அது போல தான் நமக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவில் ப்ரொசீஜர் கோடாக இருக்கட்டும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆஸ் யூசுவல் இப்போ நம்ம பாரதிய சாட்சி அதிநியம் 2023 அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இதை ஆர்பிட்ரேட்டர் ஆக்ட் கட்டுப்படுத்துமா அப்படின்னா கட்டுப்படுத்தாது. இது அவங்களையும் கட்டுப்படுத்தாது. ஏன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குறப்ப நமக்கு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆணை உறுதி ஆவணத்தை ஒரு சாட்சியமாக எடுத்துப்பாங்க. எந்தெந்த இடத்துல அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அஃபிடவிட்ஸ் நம்ம நீதிமன்றமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட் டைரக்ட் பண்ணலாம். அப்போ கோர்ட் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிசியில் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 படி அந்த இடத்துல ஒரு அஃபிடவிட்டை ஆணை உறுதி ஆவணத்தை ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படுது. அதே மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஆக்டில்
நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அஃபிடவிட்டை வந்து பர்மிட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து செக்ஷன் 145 கீழே வந்து சொல்லப்பட்டிருக்கும். இது இல்லாமல் வேறு இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து சிஆர்பிசியில் செக்ஷன் 154 சப்செக்ஷன் 3 கீழே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்போம். இப்போ கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு வந்து அனுப்புவோம். இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ பிரைமா பேசி கேஸ் மேட் அவுட் ஆகுது அப்படின்னா வந்து டைரக்ஷன் பாஸ் பண்ணுவாங்க. அந்த டைரக்ஷன் வந்து எக்ஸசைஸ் பண்ணல அப்படிங்கிறப்ப பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அஃபிடவிட் ரெடி பண்ணி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் வந்து கொடுப்போம். இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து அஃபிடவிட்டை வந்து ஒரு சாட்சியமாக எடுத்துகிட்டு அதன் அடிப்படையில் வந்து சிஆர்பிசி 156 சப்செக்ஷன் 3 போலீஸ் அதிகாரியை வந்து விசாரணை வந்து செய்கிறாங்க. இப்போ விசாரணை வந்து எதன் அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அஃபிடவிட் அடிப்படையில் தான். அப்போ அது வந்து ஒரு சாட்சியமாக வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சிஆர்பிசி 154 சப்செக்ஷன் 3 இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக BNXXல எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 173 சப்செக்ஷன் 4ல் வந்து சொல்லியிருக்காங்க. சிஆர்பிசி 156 சப்செக்ஷன் 3 இப்போ ஈக்குவலண்ட்டாக எங்கே வருது BNXXல அப்படின்னு பார்த்தா வந்து 175 சப்செக்ஷன் 3 கீழே கொண்டு வந்திருக்காங்க.